அதனால அவர்தான் நம்முடைய அடைக்கலம், அவர்தான் நம்முடைய கண்மலை, அவர்தான் நம்முடைய கோட்டை, அவர்தான் நம்முடைய அரண். அதனால நீங்கள நானும் இருக்க வேண்டிய இடம் எங்கயா? உன்னதமானவருடைய மறைவிலே, சர்வ வல்லவருடைய நிழலிலே நாம் இருக்க வேண்டும். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். சில நேரத்துல சர்வ வல்லவருடைய நிழல் இல்லாம மனுஷன் என்ன பண்ணிடுறான்? பணத்து நிழல்ல, உத்தியோகத்தினுடைய நிழல்ல, இல்ல தனக்கு இருக்கிற ஆஸ்தி நிழல்ல அதுதான் தனக்கு பாதுகாப்புன்னு நினைக்கிறான். ஆனா அதெல்லாம் ஆமனுக்கு செடி மாதிரி. யோனாவுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு? வெயில் அவனை தாக்காதபடிக்கு ஒரு ஆமனுக்கு செடியை உண்டாக்குறாரு. ஆனா சாயங்காலம் ஆச்சு, இப்ப பூச்சியை கட்டளையிட்டாரு. அவன் நினைச்சான், அப்பா இதுதான்டா அப்படின்னு யோசிச்சான். ஆனா சாயந்தரம் ஆண்டவர் ஒரு பூச்சியை கட்டளையிட்டாரா, அந்த ஆமனுக்கு செடி அது என்ன பண்ணிச்சான்? சாப்பிட்டுச்சு. சோ அதனால சில நேரத்துல இந்த உலகத்தினுடைய ஆஸ்தி, இந்த உலகத்தினுடைய மேன்மை, இந்த உலகத்தினுடைய இன்பம், இந்த உலகத்தினுடைய சுகம், இந்த உலகத்தினுடைய ஐஸ்வர்யம், இதெல்லாம் என்ன மாதிரிங்க? ஆமனுக்கு செடி மாதிரி. ஒரு பூச்சி வந்தா என்ன பண்ணிடும்? அழிச்சு. அதை நம்முடைய அடைக்கலமாய் கொள்ளப்படும். கர்த்தரே நம்முடைய நம்பிக்கை. அதனால எப்போதும் கர்த்தரையே நம்முடைய வாழ்க்கையினுடைய அடைக்கலமாய் நாம் கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா.